கூட்டு வந்துட்டேன். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? வந்தாச்சு. நான் அவருக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. சரி, அந்த வீட்டுல ஏதோ அவங்க வீடுனாலும் கேளு. முழு வீடுமே அவருதான். அப்பார்ட்மெண்ட் அவருதான். ஆமா, அப்ப பேசாம அவருக்கே போங்கன்னு கேட்டேன். அதுதான் ட்ரை பண்ண போக மாட்டேங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம், இங்க ஒரு 300-400 குடும்பம் இருக்கும்னு நினைக்கிறேன். போனா கதவு தட்டி யாருன்னு பாத்துக்கலாம். 300-400 வீட்டையா? இப்ப இங்க நீ நம்ம ஃபாலோ மட்டும் பண்ணு. சரிவா? என்ன பார்ப்போம். இந்தாண்ணா. ஏண்டா இங்கயா இதுல எதுக்கு எடுத்தாலும் இதுல இதுல பாரு, அங்கதான் நிறைய செல்ஃபோன் இருக்கு. நாங்க போறேன், நீ வந்து அவன் ஆடி போ. நீ வேணா உன் ஃப்ரெண்டு தேடி போ, நான் இங்கேயே இருக்கேன். டேய் சாரி, நான் ஆல்ரெடி கிட்டார் கிளாஸ் சேர்ந்துட்டேன். எஸ், அப்ப நான் வரேன். எங்க சேர்த்துக்க. வணக்கம் மக்களே, நாம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வணக்கம் மக்களே, நம்ம எங்க இருக்கோம்? டேய் பேசுறேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன விட்டு எப்படி ஆரம்பிக்கீங்க? சரி ஆரம்பிங்க. வணக்கம் மக்களே, நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாவலூர்ல இருக்கக்கூடிய கலாலயா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டான்ஸ் அண்ட் மியூசிக் ஸ்கூல்ல தான் இருக்கோம். கிட்டத்தட்ட 25 பிரான்ச்சஸ் இருக்கு. 400 பேர் கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க. 401 உன்னோட சேர்த்து. இங்க மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல, ஃபாரின்லயும் இருக்கு. அங்க வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நான் பேசாம ஆன்லைன் கிளாஸஸ் கத்துக்கிறேன். அது ஃபாரின் போனா பட் எனிவேஸ்ங்க, இங்க பாத்தீங்க அப்படின்னா பாடல் ஆடல் அப்படின்னு சொல்லி பாம்பு டான்ஸ் வாசிக்கிறது எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. இதை தவிர இதை அவாய்ட் பண்ணிருங்க. பட் நிறைய விஷயங்கள் குழந்தைங்க என்டர்டெயின் பண்றதுக்காக காத்திருக்காங்க. அப்ப பழகிடுவோமா? இங்க வாங்க பழகலாம். நண்பா, இங்க இவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்கு. இவங்க கூட காம்படிட் பண்ணணும். நமக்கு என்ன வேணும்? சரி, என்ன கூட விடு. உனக்கு என்ன அப்படி டேலண்ட் இருக்கு? என்ன இருக்கா? எனக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எங்க வீட்டுல கூட என்ன செல்லமா வாயை மட்டும் வச்சு நீ பொழச்சுப்படா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வாயே வாங்கி வச்சுட்டியா? சூப்பர். ஒன்னே ஒன்று காட்ட ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு தடவை. ஓகே, ப்ரோஸ் பண்ணி கேட்கிறேன். பீட் பாக்ஸ் தான் அதுக்கும் மேல செம்மையா இருக்கு. ரெடி? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒன் மோர். என்ன கூப்பிட்டு பாம்பு வளர்த்த? நீ தான் வாசிட்டு இருந்த. அப்படியே நீ வேணா பாத்துக்க, நாங்க அப்படியே கிளம்புறோமா?
நாங்கள் வந்து பவ்யாவோட ஸ்னேக் டான்ஸ் பார்த்தோம், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பயங்கர எப்படி நீங்கள் எப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கீங்க? ஜிம்னாஸ்டிக் ஏதாவது கற்றுக்கிறீங்களா எக்ஸ்ட்ராவும்? இல்லை. எத்தனை வருஷமா இந்த ஸ்னேக் ஆர்ட் வந்து நீங்கள் கற்றுட்டு இருக்கீங்க? பாம்பாட்டம் எத்தனை கஷ்டமா? ஸ்னேக்னா வந்து ஒரு 6 மாசமா இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன கற்றுட்டு இருந்தீங்க? பரதநாட்டியம். ஓ, ஸோ பரதத்தில் தான் இது வருதா? ஓகே ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட். ஓகே, பட் ஆனா இந்த பாம்பு ஆட்டம்னு சொல்லும் போது பாடிலாம் பயங்கரமா ஃபிளெக்சிபிளா இருக்குங்க. ஒரு தொப்பை குறைக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. குறைந்தது அவருக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க முடியுமா? ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் அவர் சொல்லிக் கொடுங்க. சரி, நீங்கள் ஒரு ஸ்டெப் நீங்கள் அப்போ போட்டு காட்டுங்க, நான் அதை ட்ரை பண்ணுறேன். ஒரு ஸ்டெப் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்க அந்த ஸ்டெப் அப்படியே கொடுங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். நான் வெயிட் முடிச்சுக்கிறேன். நண்பா நீ வாங்க பண்ணுங்க. நீங்க அந்த பொண்ணு திடீர் டேபிள் மேட்டா மாதிரி படுத்துச்சு வளர்த்து ஒரு தடவை நீங்க பண்ணுங்க நண்பா. வாங்க அங்க ஆரம்பிக்கும் போது படுத்துப்பேன். நீ வேற அதெல்லாம் வேற ஏதாவது ஒன்று கொஞ்சம் ஹார்டா சொல்லி கொடுங்க. கஷ்டமா இருக்கும். இது ஈஸியா பண்ணும், கொஞ்சம் கஷ்டம் தான். அம்மா ஏம்மா உனக்கு இல்ல அவர் ஒரு ஸ்டெப் நல்லா பண்ணுவார். நானே பண்றேன். பேசிக்கா அந்த இதோட ஸ்டார்டிங் ஸ்டெப் வந்து எனக்கு ரொம்ப தெரியும். பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க, பாத்துக்கலாம். அவ்வளவுதான். எனிவேஸ் ஒரு பிரேக் போயிட்டு வந்துடும். என்ன தூங்கிடும் நினைச்சேன். பிடிச்சிக்க. ஓகே, ஆனா உனக்கு இந்த ஸ்டெப் பண்ணதுக்கே வேர்த்து வேர்த்து போயிருக்கு பாரு. சரி, ஆக்சுவலா நீங்க வந்து என்ன படிக்கிறீங்க? ஓகே, கிளாஸ் ஸ்டாண்டர்ட்லயே இவ்வளவு பெரிய ஃபெசிலிட்டி. எனிவே சூப்பர்மா. தோழரே, அடுத்து நாம் என்ன காண இருக்கிறோம்? அது கூட நீங்க ஒரு டேலண்டட் ஃபெல்லோன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். சின்ன வயசுல இந்த பரதநாட்டியமா கத்துட்டு இருந்தீங்களா? ஏன் பரதம் அப்படின்றது என் நாடி நரம்பு உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் ஊறி இருக்கு நண்பா. சரி, ஓகே. பேசிக்கான ஒரு கொஸ்டின். பரதம் அதுக்கான மீனிங் என்ன சொல்லுங்க பாத்துக்க. பாவம், ராகம், தாளம், பரதநாட்டியம் நண்பா. ஓகே, பாரு. கண்ணை குத்திட்டான். சரி, ஓகே. இதை 1.5 கண்ணை வச்சுட்டு அடுத்த பக்கம் நாங்க பார்க்க போறோம். நீங்களும் பாருங்க.
சௌபாக்கியம், செல்வம், சரி 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 பரவாயில்ல. அப்புறம் மகிழ்ச்சி, அமைதி. ஆமா தம்பி, இந்த மூணு உங்ககிட்ட எப்படி வந்தது? சைக்கிள்னால வந்துச்சு சைக்கிள் 3-in-1 அகர்பத்தி ஆரோக்கியம் செல்வம். எனிவேஸ் இது வேற வாங்கிட்டான் பட் ஆனா அவங்க ஆனா அது என்ன பண்ணும் வெயிட் பண்ணுங்க. அதுக்காக அவங்க சொல்லி கொடுத்த மாஸ்டரையே நான் கூப்பிட போறேன். கூட போறீங்க எஸ். அலாரிப்பு மாஸ்டரியா மாஸ்டர் Yes. கூப்பிடுங்க மேடம் வாங்க. வாங்க. நடுவில் நீங்க. மேடம் இவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா? அது என்ன ஸ்டைல் ஆஃப் டான்ஸ்? அதாவது பரதநாட்டியத்துல 10 உருப்படிகள் மார்க்கம்னு சொல்லுவோம். அதுல அலாரிப்புங்கிறத முதல் மார்க்கம், முதல் உருப்படி. ஓ. தலையில இருந்து பாதம் முட்டுக்க நிறுத்த வகைகள நிறுத்தம், நிருத்தியம், நாட்டியம்னு 3 வகைகள் இருக்கு. நிறுத்த வகையில அவங்களுக்கு ஆடி காட்டியிருக்கார். இதுல ராகம் பாத்தீங்கன்னா நாட்டை ராகம், தாளம் பாத்தீங்கன்னா திஸ்ரேகம். மேடம் நீங்க அந்த இது படிட்டு இருக்கீங்களா? தட்டுக்கை. ஓகே. அது பழக தட்டுக்கை. இப்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்றோம் இல்லையா? என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குங்க? இல்ல என்னுடைய வகுப்புல பொறுத்தவரையில யார் எப்படி வந்தாலும் ஒரு பூஜ்ய நிலையில வந்தாலும் அவங்கள ஒரு சிலையா வடிக்கிறது தான் ஒரு குருவோட என்னுடைய கடமை. அதை பெற்றோர்கள் என்ன நம்பி கொடுத்துருக்காங்க, அதை நிச்சயமா நான் காப்பாத்துவேன். அதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருவோம். 0ல இருந்து சொன்னீங்கல்ல, அப்ப நானே நாட்டினேல வாங்க வாங்க இப்பவே உங்களுக்கு காட்டுறேன். என்ன பண்றீங்க? ஐயோ வாடப்பா நண்பா எனக்கு ரொம்ப நேரமா ஒரு பாட்டு கேட்கணும் போல இருக்கு. நான் பாட்டா இல்ல நண்பா பட் அதுக்கு ஒரு மியூசிக் அதெல்லாம் இருந்தாலும் நல்லா இருக்கும் ப்ரொஃபஷனலா. ஆமா அவங்க ஒரு ஐடியா கொடுத்தல்ல. பாத்தீங்களா கூப்பிட்டு வந்துட்டாப்ல. இப்ப நான் பாட தம்பி வாசிக்க அப்படியே தம்பி டியூன் கட்டுறதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, என்கிட்ட ஆள் இருக்கு. நாங்கப்பா தம்பி கிட்ட எனக்கு தெரிஞ்சு பாட மட்டும் ஆள் இல்லைன்னு. ஓகே ஓகேப்பா. இந்த பாட்டெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமாவும் உனக்கு சிங்கர்னு நினைப்பதுக்கு அப்புறம் நண்பா பேசிக்கலி நம்ம பாத்ரூம் சிங்கர் அவ்வளவுதான். அதுவும் இல்லாம இப்பதான் நான் வந்து ஜூனியரை ஜாயின் பண்ணிருக்கேன். இன்னும் ஒரு 2 months 3 months 6 monthsல பாருங்களேன். சூப்பர். எனிவேஸ் இப்ப நல்லா வாசிச்சாங்க இல்லையா? உங்க பேர் என்ன? வருஷம் எவ்வளவு வருஷம் நீங்க கீபோர்ட் வாசிக்கிறீங்க? 2 வருஷமா 5 years. வருஷன் 5 வருஷமா கீபோர்ட் வாசிக்கிறீங்க. இவங்க இப்போ உங்க பேரு? நிரஞ்சனா. நிரஞ்சனா நீங்க வந்து எத்தனை வருஷமா பாடிக்கிட்டு இருக்கீங்க? 1.5 years கத்துட்டு இருக்கேன். 1.5 years பரவாயில்லையே, சீக்கிரமா கத்துக்கலாம். நிரஞ்சனா லோஹரி. என்னமா? லஹரி முன்னாடி ஆடினாங்களே பாக்கலையா நீங்க? லஹரி. எஸ். ஓகே ஓகே ஓகே. பேரே லஹரி தானா? நைஸ். நீங்க எத்தனை வருஷமா கத்துட்டு இருக்கீங்க? 6 years. உங்களுக்கு என்ன வயசு இப்போ? 13. 13. அப்பனா கணக்கு படி பார்த்தா எவ்வளவு வருஷம்? கணக்கு 5 வயசுல இருந்தா 6 வயசா? எத்தனாவது உங்களுக்கு தெரியுங்க? 5ஆவதுல இருந்தா அதெல்லாம் விடுங்க. கணக்கெல்லாம் கால்குலேஷன் ஒரு பக்கம் வச்சு 5ஆவதுல எல்லாம் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் நண்பா எங்க வீடு சைடு அந்த பட்டம் ஓடும். இன்னைக்கு நம்ம வந்து நாவலூர்ல இருக்கக்கூடிய கலாலயா
இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டான்ஸ் அண்ட் மியூசிக்ல இருக்கோம். இங்க குட்டீஸோட பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து நாங்க மெய் சிலந்து போய் விட்டோம். அது மட்டும் இல்லாம நிறைய கத்துக்கிட்டாரு. அடுத்த எபிசோட்ல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு இப்ப வந்து இந்த குழந்தைங்களை நம்ம பார்க்கும்போது நிஜமா இப்ப வியப்பா இருக்கு. என்னன்னா எல்லாம் இந்த ஆண்ட்ராய்டு மொபைல், இந்த இன்டர்நெட் அப்படின்ற ஒரு சின்ன உலகத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு இந்த மாதிரியான கலைகள் வளர்க்கணும் அப்படின்றது ரொம்ப அவசியமா இருக்கு. அதுலயும் பெரும்பாலுமா இங்க இருக்கக்கூடிய டியூட்டர்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா டீச் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கலைகள் இங்க இருக்கு. பொதுவா எல்லாருக்குமே கலைகள் அப்படின்றது அவசியம். அதனால எல்லாரும் கத்துக்கங்க அப்படின்னு சொல்ல வரேன். எனக்கு ஒரு சந்தோஷம், என்ன மாதிரி டேலண்ட்ஸ் வந்து இன்னும் நிறைய வளர்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம கிளம்பிடுவோம், இதுக்கு மேல கிளம்பிடுவோம். ஓகே, இதே மாதிரி ஒரு அற்புதமான எபிசோட்ல உங்களை நாங்க வந்து சந்திக்கிறோம். அண்ட் லெட் திஸ் பேக் ஃப்ரம் ஸ்ரீ மற்றும் ஸ்ரீஜன். ஏதே வாங்க பரவலாம். நம்ம சப்ஜெக்ட்